இன்னைக்கு சண்டே எபிசோட்ல அருணை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ்ல முதல் முறையா எபிசோட் முடிஞ்சும் ஹோஸ்ட் வீட்டுக்குள்ள ஸ்பீக்கர்ல பேசி அருணுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறமும் அருண் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு 2வது சேவ் பவித்ரா, 3வதா சௌந்தர்யா சேவ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் தனித்தனியாக கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு விஜய் சேதுபதி பேசுகிறாரு. கடந்த 10 வாரமாக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி பொதுவாக ஜென்ரலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் டாஸ்கில் என்னெல்லாம் நடந்தது, அது எப்படி போனது அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசியாக மற்றவங்க சேவ் செய்யப்பட்டு ஹாட் சீட்டில் விஷாலையும் தர்ஷிகாவையும் உட்கார வச்சுருக்காங்க. ஷாருக் கான் லெவலுக்கு பில்டப் கொடுத்த விஷால் பயத்தை காட்டிட்டீங்களேடா பரமான்னு பயந்து போய் உட்கார்ந்துருந்தாரு. கடைசியாக தர்ஷிகாவை கார்டு காட்டி வெளியேற்றிருக்காங்க. இன்னைக்கு சண்டே எபிசோட் ரொம்ப ஃபைரெல்லாம் போகல, நார்மலாக தான் போயிருக்கு. இந்த வாரம் ஒரு மிட் வீக் எபிசோட் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாரம் ரஞ்சித் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் நினைக்கிறாங்களாம். அதனால் இந்த வாரம் நாமினேஷன் வழக்கம் போல் நடக்குமா, இல்லை கேப்டன் NFP பாஸ் வாங்கின ஜெஃப்ரி இவங்க 2 பேரையும் தவிர்த்து மற்ற எல்லாரையும் பிக் பாஸே நாமினேட் பண்ணுவாரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வரனால இந்த வார கூட்டத்திலிருந்து 2 பேர் குறைக்கிறதுக்கு பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ரஞ்சித் கூட வேற யார் வெளியில் போகணும்? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.